Good morning students. I am Kalaiselvi from Shankar Polytechnic College. Welcome to Engineering Mathematics 1. Unit 1 பார்த்துட்டு வரோம். Matrices. Rank of a matrices by determinant method போன கிளாஸில் பார்த்தோம். அதில் இன்னும் கொஞ்சம் example sums பார்த்துடலாம். First question. Find the rank of 5 2 6 3. 2 row 2 column. 2 row 2 காலம் வச்சு ஒரு மேட்ரிக்ஸ். ரேங்க் கண்டுபிடின்னு சொன்னாலே முதல்ல ஆர்டர் என்னன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஆர்டரில் மினிமம் நம்பர் என்னன்னு பாருங்கள். இங்கே மினிமம் நம்பர் 2. சரி, அப்போ நம்ம ரேங்க் வந்து 2ஆக இருக்கலாம் அல்லது 2வை விட கம்மியாக இருக்கலாம். 2ஆக இருக்கலாம், 2வை விட கம்மியாக இருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2ஆக இருக்குமான்னு செக் பண்ணணும். 2ஆக இருக்குமான்னு செக் பண்ணணும்னா 2 ரோ 2 காலம் உள்ள அந்த மேட்ரிக்ஸை அப்படியே வேல்யூ கண்டுபிடி. டிட்டர்மினன்ட் வேல்யூ 3 வந்துருச்சு. 0 வரக்கூடாது. மற்றபடி எந்த நம்பர் வந்தாலும் அந்த 2 தான் நம்மளுடைய ரேங்க். சரியா, நம்ம எத்தனை ரோ எத்தனை காலம் எடுத்தோமோ அந்த நம்பர் தான் நம்மளுடைய ரேங்க். செகண்ட் கொஸ்டின், ரேங்க் 2 ரோ 2 காலம் தான். சரியா, 2 ரோ 2 காலம் வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ரேங்க் 2ஆக இருக்கலாம், 2 விட கம்மியாக இருக்கலாம். அப்படி டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடி. ஆன்சர் 0 வந்துருச்சு. அப்போ 0 வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக ரேங்க் வந்து 2 கிடையாது. ரேங்க் இஸ் நாட் ஈக்குவல் டு 2. 2 இல்லைன்னா கண்டிப்பாக அதை விட சின்ன நம்பர், நம்ம 2ஆக இருக்கலாம், 2ஐ விட கம்மியாக இருக்கலாம்னு சொன்னோம். அப்போ 2ஐ விட கம்மியாக உள்ள நம்பர்னா 1. ரேங்க் ஈக்குவல் டு 1ன்னு முடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின், ஒரு 3 ரோ 3 காலம் உள்ள ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுடைய ரேங்க் வந்து 3ஆக இருக்கலாம், 3ஐ விட கம்மியாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு 3ஆக இருக்குமான்னு பார்க்கணுன்னா 3 ரோ 3 காலம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கணும். நம்மளோட வேல்யூ என்ன வந்திருக்கு? ஆன்சர் -29 வந்திருக்கு. அப்போ 0 வரல. 0 இல்லாமல் ஏதாவது ஒரு நம்பர் வந்தால் போதும். எத்தனை ரோ எத்தனை காலம் எடுத்தோமோ அதுதான் ரேங்க். நம்ம 3 ரோ 3 காலம் எடுத்தோம். அப்போ ரேங்க் ஈக்குவல் டு 3. அடுத்த கொஸ்டின், 3 ரோ 3 காலம் கொடுத்துருக்காங்க, ரேங்க் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஆர்டர் 3/3. அப்போ 3/3 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடி. ஆன்சர் 0 வந்துருச்சு. அப்போ 0 வந்துருச்சுன்னா ரேங்க் இஸ் நாட் ஈக்குவல் டு 3. 3ஐ விட கம்மியாக இருக்குமான்னு பார்க்கணும். 3ஐ விட கம்மியான நம்பர்னா 2. அப்போ நம்ம இதில் எத்தனை ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் உருவாக்க முடியுமோ அதுக்கு நமக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த 2 எடுத்துக்கலாம், இல்லாட்டா இப்படி எடுத்துக்கலாம். எத்தனை 2/2 எப்படினாலும் எடுக்கலாம். 2 ரோ 2 காலம் எவ்வளோ மேக்ஸிமம் பாசிபிள் இருக்கோ அவ்வளவும் எடுத்து பார்க்கணும். அதில் ஏதாவது ஒன்றுக்கு வேல்யூ வருதான்னு பாரு. இப்படி நம்ம 4 - 6 1 1 4 - 6 1 1 இது எடுத்திருக்காங்க. இதை எடுத்து பார்க்கும்போது வேல்யூ வந்துருச்சு, 2ன்னு வேல்யூ வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக என்னது, அந்த 2 ரோ 2 காலம் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? நான்-0 வேல்யூ வந்துருச்சு. அப்போ ரேங்க் ஈக்குவல் டு 2ன்னு நம்ம முடிச்சிடலாம். இது வரைக்கும் பார்த்தது 2 ரோ 2 காலம் 3 ரோ 3 காலம் அப்படி மேட்ரிசஸ் கொடுத்தா என்னன்னு பார்த்துருக்கோம். இந்த சம பாரு, ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் கொடுத்துருக்காங்க. 2 ரோ 4 காலம் இருக்குது. அப்போ அந்த 2 ரோ 4 காலம். அப்போ அந்த 2 நம்பரில் மினிமம் நம்பர் என்னன்னு பார்க்கணும். 2 தான் மினிமம். அப்போ மினிமம் நம்பர் 2னா ரேங்க் 2ஆக இருக்கலாம், 2ஐ விட கம்மியாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு 2ஆக இருக்குமான்னு பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இதில் எத்தனை 2/2 மேட்ரிக்ஸ் உருவாக்க முடியுமோ பார்க்கணும். சரியா, அப்போ இந்த 2 எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த 2 எடுத்துக்கலாம். அப்படி எப்படினாலும் சரி, எத்தனை 2/2 மேட்ரிக்ஸ் உருவாக்க முடியுமோ எடுத்து வேல்யூ பாரு. ஏதாவது ஒரு இதுக்கு நமக்கு வேல்யூ வந்தால் போதும். -10 வருது. அப்போ இட் ஹேஸ் இந்த லைன் கூட நீ எழுத வேண்டாம். -10 வேல்யூ வந்துருச்சு. அப்போ ரேங்க் ஈக்குவல் டு 2ன்னு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சம், 3 ரோ 4 காலம். அப்போ மினிமம் நம்பர் 3. 3 ரோ 4 காலம் மினிமம் நம்பர் 3. அப்போ ரேங்க்கு 3 அல்லது 3ஐ விட கம்மியாக இருக்கலாம். முதல்ல 3ஆக இருக்குமான்னு பார்க்கணும். அப்போ 3 ரோ 3 காலம் இருக்கும். இப்போ நான் ஒவ்வொரு காலமாக ஒமிட் பண்ணிப்பார். ஃபஸ்ட் இந்த காலத்தை விட்டுட்டோம்னா ஒரு 3/3 கிடைக்கும். அடுத்தது இந்த காலத்தை விட்டுட்டோம்னா ஒரு 3/3. அப்புறம் ஒவ்வொரு காலமாக ஒமிட் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதில் ஏதாவது ஒன்று நமக்கு 0வை தவிர ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கணும். கிடைச்சா ரேங்க் ஈக்குவல் டு 3ன்னு முடிக்கலாம். அதை நம்ம ஒவ்வொரு காலத்தையும் விட்டுட்டு வர்றதை Δ1 Δ2ன்னு வச்சுக்கிறோம். எல்லாமே 0 வந்துருச்சு.
அப்போ என்னது எல்லாமே ஆல் தேர்ட் ஆர்டர் மைனர்ஸ் வேனிஷ். நம்ம ஏதாவது ரோ காலம் விட்டுட்டு மிச்சம் உள்ளதை எடுத்தோம்னா அதை மைனர்னு சொல்லுவோம். சரியா? ஆல் தேர்ட் ஆர்டர் 3 ரோ 3 காலம் வச்சு எடுத்த எல்லாமே நமக்கு 0 ஆயிடுச்சு. வேனிஷ்னா என்னது? 0ன்னு அர்த்தம். வேனிஷ்னா ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அப்போ ரேங்க் இஸ் 3 கிடையாது, நாட் ஈக்குவல் டு 3. ரேங்க் இஸ் நாட் ஈக்குவல் டு 3. அப்போ லெஸ் தேன் 3, 3 விட கம்மியாக இருக்கும். 3 விட கம்மியாக உள்ள நம்பர்னா 2. அப்போ எத்தனை 2/2 ஃபார்ம் பண்ண முடியும்னு பாரு. அதில் ஒரு இதுக்கு வேல்யூ வந்துடுச்சு, -1 வந்துடுச்சு. அப்போ ரேங்க் ஈக்குவல் டு 2ன்னு முடிச்சிடலாம். அடுத்து ஒரு 3/3 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ரேங்க் 3 அல்லது 3 விட கம்மியாக இருக்கலாம். டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்போ 3 கிடையாது. அதுக்கப்புறம் 2/2 எத்தனை க்ரியேட் பண்ண முடியுமோ எத்தனை எடுத்தாலும் நமக்கு என்ன வருது? 0 0 0ன்னு வருது. அப்போ எல்லா 2/2வும் 0 ஆகுது. அப்போ ரேங்க் 2வும் கிடையாது. அப்போ 2 விட கம்மி 1 தான் அப்படின்னு முடிச்சிடலாம். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் 3/4. ஒரு 3 ரோ 4 காலம். அப்போ மினிமம் நம்பர் 3 தான். அப்போ 3யாக இருக்கலாம், 3 விட கம்மியாக இருக்கலாம். அப்போ டெல்டா 1 இதில் பாரு, நமக்கு அந்த நம்பர் பார்க்கும்போது 1 2 3 2 4 6 அது அப்படியே இன்ட்டு 2 பண்ணோம்னா கீழே உள்ளது வருது. 1 2 2 இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 அந்த மாதிரி வருது. அப்படி வந்ததுன்னா நீ எக்ஸ்பேண்ட் பண்ணவே வேண்டாம், ஆன்சர் 0 போட்டுடலாம். அதே மாதிரி டெல்டா 2 எடுத்தோம். இதில் வந்து இது ஒவ்வொரு காலமாக நம்ம ஒமிட் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து கிடச்சிரும். ஒவ்வொரு காலமாக விட்டுட்டு என்ன பண்ணிடணும், நம்ம ஒரு 3/3 மேட்ரிசஸ் எடுத்துடலாம். எடுத்தால் டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3 டெல்டா 4 எல்லாமே நமக்கு என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. அப்போ ரேங்க் நாட் ஈக்குவல் டு 3. அதுமாரி அடுத்து 2/2 2 ரோ 2 காலமாக எடுத்து பார்க்குறோம். அதுவும் ஃபுல்லாகவே 0 வந்துருச்சு. அப்போ ரேங்க் 2வும் கிடையாது. அப்போ ரேங்க் ஈக்குவல் டு 1ன்னு முடிச்சிரு. நெக்ஸ்ட் சம் அதே மாதிரி தான். 3/3 எல்லாம் 0 வந்துருச்சு. இல்லை, ஒரே ஒரு 3/3க்கு வேல்யூ வந்துருச்சு. அப்போனா ரேங்க் ஈக்குவல் டு 3ன்னு முடிச்சிடலாம். நமக்கு வேல்யூ வந்துருச்சுன்னா அதுக்கு குறைய உள்ள மேட்ரிக்ஸ் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டாம். மேட்ரிக்ஸஸ் உனக்கு ரேங்க்கில் நிறைய இது இருக்குது. உனக்கு 1 வேர்டு கொடுத்துருக்கேன். ரேங்க் ஆஃப் அ நல் மேட்ரிக்ஸ். நல் மேட்ரிக்ஸ்னால் என்னதுன்னா எல்லாமே 0வாக இருக்கும். 0 0 0 0ன்னு இருக்கும். அதுக்கு ரேங்க்கும் 0. ஏன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நம்பராவது நமக்கு இருந்தால் தான் ரேங்க் ஈக்குவல் டு 1ன்னு முடிப்போம். சரியா? 3யும் கிடையாது 2வும் கிடையாதுன்னா அதில் ஏதாவது நம்பர் ஒரு நம்பராவது இருக்குங்கிறதுனால தான் நம்ம ரேங்க் ஈக்குவல் டு 1ன்னு முடிப்போம். நம்பரும் இல்லை, எல்லாமே 0னா ஆன்சர் 0. அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துக்கோ, 1 வேர்டு படிச்சுக்கோங்க. நிறைய சம் இருக்குது, செஞ்சு பாருங்கள். பக்கத்துலேயே ஆன்சரும் இருக்குது. ரேங்க் அதே ஆன்சர் வருதாங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம நேரடியாக நீங்கள் கிளாஸ் காலேஜ் வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சம்மில் பாதி சம்மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துடலாம். கிளாஸ்லேயும் செய்யலாம், ஹோம்ஒர்க்கும் கொடுக்கலாம், நீங்கள் தான் செய்யணும். சரியா? ரேங்க்கு கொஞ்சம் தெளிவாக பார்த்தாச்சு. ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு சம் பார்த்தாச்சு ரேங்க்கு. சரியா? ஈக்குவல் டு 0 வந்தால் என்ன, வரலன்னா என்ன, நிறைய மெத்தட் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, அடுத்த டாபிக் பார்க்கலாம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குது? பெர்முடேஷன், ஃபேக்டோரியல், காம்பினேஷன், பைனாமியல் தியரம் இவ்வளவும் இருக்குது மேட்ரிசஸில். அதை முடிச்சிட்டோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கிற டாபிக்ஸுக்கு போயிடலாம். ஃபேக்டோரியல் நொட்டேஷன். ஃபேக்டோரியல்ங்கிறது ஒன்றும் கிடையாது. நீ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற சிம்பிள் யூஸ் பண்ணால் போதும். n போட்டு ஒரு ஆச்சரியக்குறி மாதிரி போட்டால் போதும். n ஃபேக்டோரியல். அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி n வரை நீ மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகணும். ஃபேக்டோரியல்ங்கிறது அவ்வளோதான். 2 ஃபேக்டோரியல்னால் 1 × 2, 3 ஃபேக்டோரியல்னால் 1 × 2 × 3, 4 ஃபேக்டோரியல்னால் 1 × 2 × 3 × 4. அவ்வளோதான். எந்த நம்பர் போட்டு பக்கத்தில் இந்த ஃபேக்டோரியல் சிம்பிள் போட்டால் அந்த 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த நம்பர் வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். இன்னொன்று இம்பார்ட்டன்ட் நோட், 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ 1ங்கிறத மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 0 ஃபேக்டோரியல்ங்கிறது வேல்யூ 1. இங்கே பாரு, 6 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சிருக்காங்க.
6 ஃபேக்டோரியல்னால் 1லேருந்து ஆரம்பித்து 6 வரை மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து பெர்முடேஷன். பெர்முடேஷன்னா இன்னொரு நேம் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு ஞாபகம் வச்சு. பெர்முடேஷன்னா அரேஞ்ச்மெண்ட். இப்போ ஒரு ஏ பி சி டின்னு 4 வேல்யூஸ் இருக்குது. இந்த 4ல் நம்ம 3 எடுத்து அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எடுக்கிறது 3 எடுத்துடலாம். நம்ம ஏபிசி எடுக்கலாம், அல்லது ஏபிடி எடுக்கலாம், அல்லது ஏசிடி எடுக்கலாம், ஆர் பிசிடி எடுக்கலாம். அதில் இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குது நமக்கு, சரியா? அது போக நம்ம எடுக்கிற ஏபிசியவே, இப்போ டியை விட்டுட்டு ஏபிசி எடுத்தோம்னா அந்த ஏபிசியவே எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? ஏ ஃபஸ்ட்டு வச்சு அரேஞ்ச் பண்ணலாம், அடுத்து பியை ஃபஸ்ட்டு வச்சு அரேஞ்ச் பண்ணலாம், சியை ஃபஸ்ட்டு வச்சு அரேஞ்ச் பண்ணலாம், சரியா? ஏ ஃபஸ்ட்டு வைக்கிறதுலையும் பிசின்னு இருக்கலாம், சிபின்னு இருக்கலாம். அப்படியே அரேஞ்ச்மெண்ட் நிறைய நமக்கு டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அப்போ பெர்முடேஷனுங்கிறது எப்படி என்பிஆரை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா, நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் ஆஃப் n டிஃப்ரெண்ட் திங்ஸ் டேக்கன் ஆர் அட் அ டைம். ஒரு நேரத்தில் 6 திங்ஸை எடுத்து அரேஞ்ச் பண்ணுறோம், சரியா? 4 திங்ஸ் கொடுத்தா அதில் 3 திங்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணோம்ல, அதே மாதிரி வேல்யூ. அதுக்கு ஃபார்முலா, நீ ஃபார்முலா சிம்பிள் போட்டுக்கோ. n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். என்பிஎன்னா n திங்ஸ் கொடுத்துருக்காங்க, நீ n திங்ஸையுமே அரேஞ்ச் பண்ணு, சரியா? அப்போ 4 திங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி 4 திங்ஸ் கொடுத்துருக்காங்க, நீ 4 திங்ஸையுமே அரேஞ்ச் பண்ணு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம 4 பிளேசஸ் இருக்குது, 4 புக்குன்னே இருக்குது, 4 புக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் நம்ம என்ன வைக்கலாம்? ஏ வைக்கலாம், பி வைக்கலாம், சி வைக்கலாம், டி வைக்கலாம். 4 வேஸ் இருக்குது நமக்கு. அப்போ ஒரு புக்கு அரேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்தோம்னா, செகண்ட் பிளேஸில் நம்ம என்னது, சப்போஸ் ஏ நம்ம ஃபஸ்ட்டு வச்சோம்னா அந்த மிச்சம் இருக்கிற 3 வேல்யூஸில் எதையாவது ஒன்று வைக்கலாம். அதுமாதிரி இப்போ 2 பிளேஸ் ஃபில் ஆகிட்டு பியும் வச்சுட்டோம். அப்போ மிச்சம் இருக்கிற சிடி 2ல் ஏதாவது ஒன்று வைக்கலாம். அப்புறம் லாஸ்ட் பிளேஸுக்கு சாய்ஸ் கிடையாது, மிச்சம் ஒன்று தான் இருக்கும். அப்போ 4 × 3 × 2 × 1. இதுதான் வேறு என்னது தான் 1 2 3 4 மல்டிப்ளை பண்ணால் அது என்னது 4 ஃபேக்டோரியல், சரியா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்பிஎன்னா n ஃபேக்டோரியல். அடுத்து என்பி1, சரியா? நமக்கு 4 திங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி. அதில் ஒரே ஒரு திங்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணணும், சரியா? ஒரே ஒரு திங்ஸ் ஒரு பிளேஸ் தான். நம்ம அதில் வந்து ஏ வைக்கலாம், பி வைக்கலாம், சி வைக்கலாம், டி வைக்கலாம். 4 வேஸ் இருக்குது. அப்போ என்பி1னா n, 4p1னா 4, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபைண்ட் த சம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த பெர்முடேஷன் ஆஃப் 6 ஆப்ஜெக்ட்ஸ் டேக்கன் 4 அட் அ டைம். 6 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? 6 பொருட்கள் கொடுத்துருக்காங்க. டேக்கன் 4 அட் எ டைம், ஒரு நேரத்தில் 4 பொருள் எடுத்து பெர்முடேஷன்னா அரேஞ்ச் பண்ணுன்னு அர்த்தம். அரேஞ்ச்மெண்ட்னாலே பி தான் யூஸ் பண்ணணும். 6p4, 6 ஆப்ஜெக்டில் 4. அப்போ 6 ஃபேக்டோரியல் பை 6 மைனஸ் 4 ஃபேக்டோரியல். 6 மைனஸ் 4னா என்னது 2. மேலே 6 ஃபேக்டோரியலுக்கு வேல்யூ, கீழே 2 ஃபேக்டோரியலுக்கு வேல்யூ. 6 ஃபேக்டோரியல்னால் 6 1லேருந்து 6 வரை மல்டிப்ளை பண்ணு. 2 ஃபேக்டோரியல்னால் 1லேருந்து 2 வரை மல்டிப்ளை பண்ணு. அதில் நமக்கு 1 2 கேன்சல் ஆயிரும். 360. இதுக்கு நம்ம டேரெக்டாக நம்ம என்ன சொல்லுவோம்னா 6p4. 6p4 கண்டுபிடிக்கணும்னா இங்கே 4 இருக்கா, இங்கே 6 இருக்கா. அப்போ 6லேருந்து ஆரம்பித்து குறைஞ்சிக்கிட்டே போய் மொத்தம் 4 வேல்யூஸ் போடணும். 1 2 3 4 4 வேல்யூஸ் இப்படி நம்ம போட்டுக்கலாம், சரியா? ஃபார்முலா படி போடாமல் இப்படி குறைச்சிக்கலாம். How many ways can 7 books be arranged in a shelf? ஒரு ஷெல்ஃபில் 7 புக்கு நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? அப்போ கொடுத்துருக்கிறது 7 புக்கு, 7க்கு 7ஐயுமே நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அப்போ 7p7. அப்போ என்ன ஆன்சர் வரணும்? 7 ஃபேக்டோரியல் வரணும்.
npn equal to n ஃபேக்டோரியல் பார்த்தோம்ல அது மாதிரி 7 ஃபேக்டோரியலுக்கு வேல்யூ போட்டுக்கும் 1 into 2 into 3 into up to 7 வரை மல்டிப்ளை பண்ணி போடுங்க. how many ways 4 boys can be seated in a long bench. ஒரு நீல பெஞ்சில் 4 பேரை எப்படி உட்கார வைக்கலாம். அப்போ இதே மாதிரி தான் 4 பாய்ஸ் இருக்காங்க. 4 பாய்ஸுமே நம்ம என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும், உட்கார வைக்கணும். எத்தனை வகையில் உட்கார வைக்கலாம்னா 24 வேஸ் இருக்குது. ஒரு 4 பேர் ஒரு பெஞ்சில் உட்கார வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தர் செகண்ட் ஒருத்தர் அந்த பிளேஸை மாற்றி ஒருத்தர் ஃபஸ்ட்டு உட்காந்த இடத்துல அடுத்து உட்காரக்கூடாது. அந்த மாதிரி மாற்றி எத்தனை வேஸ் இருக்குதான் 24 வேஸில் நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். அடுத்து என்சிஆர்னா காம்பினேஷன் மட்டும்தான், நம்ம அதை அரேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ ஏபிசிடின்னு 4 வேல்யூ இருக்குன்னா அதில் நம்ம காம்பினேஷன் மட்டும் எடுத்தால் போதும். ஏபிசி ஏபிடி அந்த மாதிரி செலக்ட் மட்டும் பண்ணால் போதும். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு அரேஞ்ச் பண்ண வேண்டாம். அரேஞ்ச் பண்ணும்போது தான் நமக்கு எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் பார்க்கணும். இதில் ஜஸ்ட் செலெக்ஷன் மட்டும்தான். காம்பினேஷன்னா என்னது, செலெக்ஷன். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, n ஃபேக்டோரியல் by n minus r ஃபேக்டோரியல் into r ஃபேக்டோரியல். இதில் நிறைய நோட் கொடுத்துருக்காங்க. NCN சரியா, n திங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து n திங்ஸு செலக்ட் பண்ணு அப்படின்னா என்னது, 4 திங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 4 திங்ஸ் செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னா நமக்கு செலெக்ஷனுக்கு ஆப்ஷன் கிடையாது. கொடுத்த 4ஐயும் அப்படியே எடுக்க வேண்டியது தான். அப்போ ஒன்லி 1 தான். அடுத்து NC0 4 திங்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுவுமே எடுக்காத 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீ எதுவுமே எடுக்காத அப்படின்னா அப்போவும் நமக்கு என்னது தான் எதுவுமே எடுக்காமல் பேசாமல் இருக்கிற ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அப்போ ஈக்குவல் டு 1. NC1னா n சரி, n திங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணுனா அந்த 4 கொடுத்துருக்காங்கன்னா 4ல் ஏதாவது ஒன்று எடுக்கலாம். நமக்கு 4 சாய்ஸஸ் இருக்கப்போ 4 ஆன்சர். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு இது ஞாபகம் வச்சுக்கோ. NCR ஈக்குவல் டு NCN மைனஸ் ஆர். நம்பர் வச்சு சொன்னால் உனக்கு புரியும். 7C5 கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நீ என்ன கண்டுபிடிக்கலாம், 7C2 கண்டுபிடிக்கலாம். ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த 5ஐ 7லேருந்து மைனஸ் பண்ணிப்பார் 2 வரும். சரி, அதுதான் இந்த வே. NCRனாலும் NCN மைனஸ் ஆர்னாலும் சேமாக தான் வரும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 7C5 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 7C5 இங்கே பெரிய நம்பராக இருந்தால் என்ன பண்ணு, 7லேருந்து 5ஐ மைனஸ் பண்ணி போட்டுரு. 7C2 கண்டுபிடிக்கணும். இன்னொன்று, அந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலா படி போடுறதுக்கு பதிலாக சிம்பிளாக என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலான்னா 7C2. அப்போ 7லேருந்து ஆரம்பித்து குறைஞ்சிக்கிட்டே வரணும். எத்தனை இங்கே 2 இருக்குதுன்னா 2 வேல்யூஸோடு முடிச்சிடலாம். 1 2 டிவைடட் பை 1ல் இருந்து ஆரம்பித்து இந்த நம்பர் வரைக்கும். இங்கே 2 இருக்கா, 2 வரைக்கும் இப்படி போட்டு முடிச்சிடலாம். சரியா, NCRக்கு ஃபார்முலாவில் போட வேண்டாம். இந்த மாதிரி டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி எந்த நம்பரோ அதுலேருந்து ஆரம்பித்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அத்தனை வேல்யூஸ் போட்டோம். 10C4 அப்போ 10லேருந்து ஆரம்பித்து குறைஞ்சிக்கிட்டே ஒரு 4 நம்பர் எழுதணும். 10 9 8 7. டினாமினேட்டரில் 1லேருந்து ஆரம்பித்து 4 வரை எழுதணும். அதுக்கப்புறம் அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கும். அடுத்து 10C7 கேட்டிருக்காங்க. 10C7 பெரிய நம்பராக இருக்குது. அப்போ 10லேருந்து ஆரம்பித்து 7 நம்பர்ஸ் நம்ம எழுதணும். அது எழுத வேண்டாம். என்ன பண்ணிடலாம், 10C3ன்னு போட்டுக்கோ. 7ஐ 10லேருந்து மைனஸ் பண்ணு. 10லேருந்து 7ஐ மைனஸ் பண்ணு 3. இப்போ 10C3 அப்படின்னா அது 10லேருந்து ஆரம்பித்து ஒரு 3 நம்பர் 10 9 8. கீழே 1லேருந்து ஆரம்பித்து 3 வரைக்கும். இதில் உள்ள சம்ஸ்லாம் பார்த்துக்கோ. அடுத்து 8C8 காம்பினேஷன் செலெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோ. 8 திங்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 திங்ஸ் செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னா என்னது, ஒட்டு மொத்தம் அப்படியே எடுத்துட வேண்டியது தான். அப்போது ஒரே ஒரு வழி தான் 1. அடுத்து 5Z0 5 திங்ஸ் கொடுத்துருக்காங்க. நீ எதுவுமே எடுக்காதன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன, எதுவுமே எடுக்காமல் இருக்கிறது தான் ஒரே ஒரு ஆப்ஷன். அப்போ 1 தான் ஆன்சர். அடுத்து பைனாமியல் தியரம் ஃபார் ரேஷனல் இண்டெக்ஸ். அடுத்த டாபிக் பைனாமியல் தியரம் ஃபார் ரேஷனல் இண்டெக்ஸ் பார்க்க போகிறோம். பைனாமியல் தியரம்
ரேஷனல் இண்டெக்ஸ்னால் பவரில் உனக்கு மைனஸில் ஆன்சர் வரும். சரியா, பவரில் -1 அந்த மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா நம்ம இந்த தியரம் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபார்முலா படித்து வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு 3 டேர்ம் நீ படித்தா போதும். ஃபஸ்ட்டு ஒரு 3 or 4 டேர்ம்ஸ் படித்தா போதும். பவரில் ஒரு ரேஷ்னல் நம்பர் இருக்குது, அதுலேயும் ரேஷ்னல் நம்பர் -1லேருந்து +1 வரன்னு போட்டிருக்காங்க. நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா முதல் ஒரு 4 டேர்ம் மட்டும் படிச்சுக்கோ. இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் சொல்ல முடியாது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு 1 + x பவர் n, 1 + x பவர் n. அப்போ பவரில் n இருக்கணும், இல்லாட்டா பவரில் இருக்கிற n நம்பரை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் 1ஆக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு டேர்ம் 1, செகண்ட் இருக்கிற வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். செகண்ட் இருக்க வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுக்கிறோம், பவரில் இருக்கிறத என்னன்னு எடுத்துக்கலாம். சரியா, இப்போ பாரு, ஃபஸ்ட்டு டேர்ம் 1 ப்ளஸ் செகண்ட் டேர்ம் n × x, தேர்ட் டேர்ம் n. அடுத்து வர 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 n குறைஞ்சிட்டே வரணும். இங்கே ஒரு n இருக்கா, அடுத்து n × n-1 by 2 ஃபேக்டோரியல். இங்கே வந்து 1 ஃபேக்டோரியல் இருக்கிறது தான் அர்த்தம். 1 ஃபேக்டோரியலாக 1, இங்கே 2 ஃபேக்டோரியல். அடுத்து இங்கே ஒரு x இருக்குன்னா இங்கே x⁻2, இங்கே x⁻1 இருக்குதுன்னு அர்த்தம். x⁻1னா x⁻1 இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து x⁻2. இது அடுத்த டைம் என்ன போடணும், இங்கே ஏற்கனவே n போட்டாச்சு. அப்போ n-1 n-2 பை இங்கே 2 ஃபேக்டோரியல் போட்டுட்டோம். அப்போ இங்கே என்ன போடணும், 3 ஃபேக்டோரியல். இங்கே x² போட்டுட்டோம். அப்போ அடுத்து x³. இது வரைக்கும் போட்டால் போதும். ஒரு 4 டேர்ம் மட்டும் படிச்சுக்கோ. ஃபஸ்ட் டேர்ம் கம்பல்சரியாக 1ன்னு இருக்கணும். செகண்ட் டேர்மை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், பவரில் இருக்கிறத என்னன்னு எடுத்துக்கலாம். ஆன்சரில் ஃபஸ்ட்டு டேர்ம் 1 ப்ளஸ் செகண்ட் டேர்ம் n × x, n-ஐயும் x-ஐயும் அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். அடுத்து n குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்து n குறைஞ்சிட்டே வரும், எக்ஸோட பவர் கூடிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 1 - x பவர் -1. ஃபஸ்ட்டு ஃபார்முலா படி 1 + nx, 1 + nx, nக்கு பதிலாக என்ன இருக்குது, -1 × xக்கு பதிலாக -x இருக்குது. அடுத்து ப்ளஸ் n × n-1, nக்கு பதிலாக -1, அடுத்து n-1. அப்போ என்னது, -1 -1 -2ன்னு வந்துடும். அது டேரெக்டாக போட்டிருக்காங்க. பை 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல்னால் 1 × 2, அதுக்கு பதிலாக 2னே போட்டாச்சு. இன்ட்டு x², எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, -x இருக்குது. அப்போ -x போட்டு ஸ்கொயர் போட்டுரு. அடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணிடணும். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது -× ப்ளஸ்ஸு ப்ளஸ் எக்ஸ் போட்டாச்சு. இங்கே -1 × -2 +2 ஆயிரும். மேலே இருக்கிற 2க்கும் கீழே இருக்கிற 2க்கும் கேன்சல் பண்ணி விட்டுடலாம். அப்போ -xஐ மட்டும் ஸ்கொயர் பண்ணு, மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் x². இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸ்பேன்ஷனில் இங்கேயும் மைனஸ் பவர்லேயும் மைனஸ். சரியா, இங்கேயும் உள்ள மைனஸு பவர்லேயும் மைனஸ்னால் எல்லா டேர்மும் நமக்கு ப்ளஸில் இருக்கும். அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் இருக்குது, ஒரு இடத்துல ப்ளஸ் இருக்குன்னா மைனஸ் ப்ளஸ் வந்து நமக்கு மாறி மாறி ஆல்டர்னேட்டிவாக வரும். r+1 டேர்ம்லாம் தேவையில்லை, சம் மட்டும் செஞ்சுக்கோ. இந்த சம் பாரு, 3 டேர்ம் நீ கண்டுபிடிச்சா போதும், 4th டேர்ம் கூட கண்டுபிடிக்க வேண்டாம். என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பேண்ட் யூஸிங் பைனாமியல் தியரம். பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணு, விரிவு பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இப்போது கொடுத்துருக்க சம் அப்படியே எழுதிக்கோ. நமக்கு பைனாமியல் தியரம் இப்போ யூஸ் பண்ணணும்னா முதல் டேர்ம் 1 இருக்கணும், ரெண்டாவது என்ன இருக்கோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், மூணாவது இருக்கிறது பவரில் இருக்கிறது n. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், -2x. என்னுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், -3. ஃபார்முலா என்னது, 1 + nx + n × n-1. n வந்து குறைஞ்சிக்கிட்டே போகணும்,
கீழே 2 ஃபேக்டோரியல் அடுத்து எக்ஸ் ஸ்கொயர். இந்த 3 டேர்ம் நீ கண்டுபிடிச்சா போதும், 4வது டேர்ம் கண்டுபிடிக்க வேண்டாம். சரியா? 3 டேர்ம் கண்டுபிடிச்சா போதும். இப்போ 1 ப்ளஸ் என்எக்ஸ், என்னுக்கு பதிலாக -3, எக்ஸுக்கு பதிலாக -2x. அடுத்து n இன்ட்டு n - 1, அப்போ என்னுக்கு பதிலாக -3 இன்ட்டு -3 - 1, அப்போ என்ன வரும்? -4 வரும். கீழே 2 ஃபேக்டோரியல், அப்போ 1 இன்ட்டு 2 2. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக -2x இருக்குது, -2x தான் ஹோல் ஸ்கொயர். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடுங்க. இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்கள். நீ சம் கவனிக்கும் போதே கையில் ஒரு பேப்பர் பென் வச்சுக்கோங்க, ரஃப் நோட் வச்சுக்கோங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சரியா? செஞ்சு பார்த்து இதே ஆன்சர் வருதான்னு பாருங்கள். அடுத்து பைனாமியல் தியரத்தில் செய்யணும். ஆனால் ஃபஸ்ட்டு டேர்மில் நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. பைனாமியல் தியரம்னா ஃபஸ்ட்டு 1 இருக்கணும், ரெண்டாவது எக்ஸ் இருக்கணும், பவரில் இருக்கிறத நம்ம என்னன்னு வச்சுக்கிடுவோம். ரெண்டாவது இருக்கிற டேமை எக்ஸ்ன்னு எடுப்போம், பவரில் இருக்கிற டேமை என்னன்னு எடுப்போம். ஃபஸ்ட்டில் ஆனால் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? 1 இருக்கணும். இப்போ கொடுத்துருக்க சம்மில் 1 இல்லை, 3 இருக்குது. இந்த மாதிரி கொடுத்தாலே அந்த என்ன நம்பர் இருந்தாலும் சரி, அது அப்படியே காமனாக எடுத்துரு. அது அப்படியே காமனாக வெளியில் எடுத்தோம்னா அந்த இடத்துல நம்ம 1 போட்டுக்கலாம். இப்போ 3யை காமனாக எடுக்கணும். 3யை காமனாக எடுத்தோம்னா இங்கே 3 இருக்குது, எடுத்துட்டோம். 1 மைனஸ் 4xல் 3 இல்லை காமனாக. சரியா? 4xல் 3 இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? 3ஆல் டிவைட் பண்ணிங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த 4xை 3/3 4x நம்ம கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். சரியா? ஒரு இன்ட்டு 3/3, நம்ம எதை இன்ட்டு 3யை காமனாக எடுத்துட்டோம். அப்போ /3 மட்டும் அங்கே இருக்கும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ ஒரு டேர்மை காமனாக எடுக்கணும்னா அங்கே இருந்தால் காமனாக எடுத்துரு. அந்த நம்பர் இருந்துச்சுன்னா காமனாக எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த நம்பரால் டிவைடட் பைன்னு போட்டுரும். நம்ம காமனாக மல்டிப்ளையில் எடுக்கிறோம், 3யாக எடுக்கோம்னா /3 போடும். இப்போ /3 4/3x. இப்போ பவரில் -2 இருக்கிறதுனால அந்த -2 அந்த காமனாக எடுக்கிற 3க்கும் உண்டு. 3 பவர் -2, 3 பவர் -2னா அது பைன்னு எழுதும்போது 3 பவர் +2 ஆயிரும். 3 பவர் 2னா 9, 1/9. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதுக்கு நமக்கு ஃபார்முலாவில் போட்டுக்கோ. 2 டேர்ம் எழுதுனா போதும். 1 ப்ளஸ் என்எக்ஸ், என்னுக்கு பதிலாக -2, எக்ஸுக்கு பதிலாக -4/3x. அடுத்து n -1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணு, எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு எழுதிட்டா போதும். வேறு எதுவும் உள்ளே கொண்டு போய் பெருக்க வேண்டாம். எல்லாமே மெட்டீரியல் உனக்கு போட்டிருக்கேன் கூகுள் கிளாஸ் ரூமில். சரியா? இந்த சம் எல்லாத்தையுமே நீ மெட்டீரியல் உள்ளதை போட்டு பாரு, செஞ்சு பார்த்துரு. சரியா? நம்ம பார்த்ததை ஒரு சிம்பிள் ரீகேப் பார்த்துடலாம். பர்முட்டேஷன்னா அரேஞ்ச்மெண்ட், அது எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன். 6p4 அப்போனா 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். 6லேருந்து குறைஞ்சிட்டே ஒரு 4 வேல்யூ எழுதுனா போதும். 6 5 4 3 எழுதுனா போதும். 6லிருந்து குறைந்து கொண்டே 4 எண்கள். அதுதான் நமக்கு பெர்முட்டேஷனுக்கு எழுத வேண்டியது. சரியா? பெர்முட்டேஷன்னா அரேஞ்ச்மெண்ட். அடுத்து காம்பினேஷன்னா செலெக்ஷன் மட்டும்தான். ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் போதும். செலெக்ஷனுக்கு என்ன பண்ணு? 7c5. அப்போ 7லேருந்து குறைஞ்சிக்கிட்டே ஒரு இது 7c5 நம்ம என்ன சொல்லிக்கலாம்? 7c2 சொல்லிக்கலாம். சரியா? 5 பெரிய நம்பராக இருக்குது. 5ஐ 7லேருந்து மைனஸ் பண்ணி 2 வந்துடும். 7c2. அப்போ 7லேருந்து குறைஞ்சிக்கிட்டே ஒரு 2 நம்பர். அப்போ 7 6. கீழே 1லேருந்து 2 வர. இதுதான் காம்பினேஷன். ஃபார்முலா படி போட்டாலும் 7 ஃபேக்டோரியல் by 7 minus n minus r ஃபேக்டோரியல். அப்போ 7 minus 5 ஃபேக்டோரியல் into r ஃபேக்டோரியல். அதில் போட்டாலும் எல்லா டேர்ம் நமக்கு கேன்சல் ஆயிரும். இது மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்ம அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்? மேலே நியூமரேட்டரில் 7லேருந்து குறைஞ்சிக்கிட்டே ஒரு 2 நம்பர். சரியா? 7c2னா அது மாதிரி டினாமினேட்டர் dr அப்படின்னு போட்டிருக்கேன். அது என்னது? டினாமினேட்டர். டினாமினேட்டரில் 1லேருந்து 2 வரன்னு போட்டுடலாம். அடுத்து பைனாமியல் தியரம். நமக்கு பைனாமியல் தியரமில் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன்? ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட் நம்பர் 1 தான் இருக்கணும். செகண்ட் இருக்கிறத நம்ம எக்ஸுன்னு வேல்யூ எடுத்துக்கலாம். சரியா? பவரில் இருக்கிறத என்னுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்.
அப்போ 4 காமனாக எடுக்கிறாங்க. 4 இருந்தால் காமனாக எடுத்துகிட்டு 1ன்னு போடுவோம். இல்லாத இடத்துல பை 4 போடுவோம். பவரில் இருக்க -1 4க்கும் உண்டு, இந்த டேர்முக்கும் உண்டு. 4 பவர் -1 எப்படி எழுதுகிறோம்? 1/4ன்னு எழுதுகிறோம். அப்புறம் இந்த எக்ஸ்பான்ஷன் 1 + nx + n × n - 1/2 ஃபேக்டோரியல் × x². அதில் போட்டால் போதும், சிம்பிளிஃபை பண்ணு. அடுத்து மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அடுத்து மாடுலஸ் ஆம்ப்ளிடியூட் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரியா, மேட்ரிசஸ் முடிச்சிட்டோம். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு டாபிக் பார்க்கலாம். மாடுலஸும் ஆம்ப்ளிடியூடும். சரியா, மாடுலஸ்னால் என்ன அளவு சொல்லியிருக்கோம். சரியா, லென்த்துங்கிற மாதிரி தான். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தா அதுக்கு மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? z = a + ibனா டயக்ராம் பாரு. a, bங்கிற பாயிண்ட்டாக மாற்றிக்கலாம். a + ibங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை a, bன்னு மாற்றிக்கலாம். ரியல் ஆக்சிஸ், இமேஜினரி ஆக்சிஸ் போடுவோம். ரியல் ஆக்சிஸ் வந்து எக்ஸு, இமேஜினரி ஆக்சிஸில் ஒய்யை பிளாட் பண்ணலாம். சரியா, அப்போ மாடுலஸ் வேல்யூ படிச்சுக்கோ. மாடுலஸ் = √a² + b². அடுத்து ஆம்ப்ளிடியூட் தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2-3 வழி இருக்குது, கவனிச்சுக்கோ. மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு r = √a² + b². தரவு பண்ணி வச்சுக்கோ. எங்கே ஃபார்முலா கேட்டாலும் மாடுலஸ்னால் √a² + b² எழுதிட்டு a என்ன b என்னன்னு தனியாக எழுதி சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், ஆன்சர் வந்துடும். அடுத்து ஆம்ப்ளிடியூட் ஆர் ஆர்கியூமெண்ட் கண்டுபிடிக்கணும். தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபார்முலா இருக்குது. தீட்டா = tan inverse b/a. இந்த ஃபார்முலா நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஏபி ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். ஏபி ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும். ஏதாவது ஒன்று நெகட்டிவாக வந்தால் கூட இந்த ஃபார்முலாவில் போட வேண்டாம். அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. சரியா, போலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா மாடுலஸ் ஆம்ப்ளிடியூட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. போலார் ஃபார்ம்னா என்னென்னா, z = r × cos θ + I sin θ. r cos θ + I sin θ, இதுதான் போலார் ஃபார்ம். ஆருங்கிறது மாடுலஸ், தீட்டாங்கிறது ஆம்ப்ளிடியூட் இல்லைனா ஆர்கியூமெண்ட். சரியா, மாடுலஸ் ஆம்ப்ளிடியூட் ஃபார்ம் தான் இது. சரி, அந்த தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் பார்க்கும். டு ஃபைண்ட் ஆம்ப்ளிடியூட் நம்மளுக்கு கொடுத்துருக்க சம் எழுதிக்கோ. z = a + ib. ஃபஸ்ட்டு கேஸ் ஏபி ரெண்டுமே பாசிட்டிவ்னா நம்ம படித்த ஃபார்முலா தான் tan inverse b/a. இது ஏதாவது ஒன்று நெகட்டிவாக இருந்தால் a or b இஸ் நெகட்டிவ், ஏதாவது ஒன்று நெகட்டிவாக இருந்ததுன்னா நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். cos θ தனியாக, sin θ தனியாக கண்டுபிடிக்கணும். cos θ = a/r, sin θ = b/r. அதில் போட்டு நம்ம கண்டுபிடிச்ச கொஸ்டின்லேருந்து ஏயும் பியும் தெரியும். ஆர் கண்டுபிடிச்சிக்கிடணும். r = √a² + b². அதில் போடு. cos θ = a/r, sin θ = b/r. இப்போ a/r b/r அந்த வேல்யூ நீ சப்ஸ்டியூட் பண்ண உடனே டேபிளில், சரியா, சைன் காஸ் டேன் அதை ஒரு டேபிள் வேல்யூவாக போட்டோம்னா அதில் எந்த தீட்டாவுக்கு இந்த வேல்யூ நம்ம பார்த்துடலாம். சரியா, எத்தனை டிகிரி இருக்குன்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரின்னு டேபிள் பார்த்துருப்ப. அதில் எந்த டிகிரிக்கு இந்த வேல்யூங்கிறத அப்ராக்சிமேட்டாக தோராயமாக என்ன பண்ணிக்கோ, டிகிரி நோட் பண்ணி வச்சுக்கோ. நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம இதில் பார்க்கணும். நமக்கு cos θ a/rன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், sin θ b/rன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா, நம்ம அந்த வேல்யூவில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு பார். சரியா, இதுதான் குவாட்ரண்ட். குவாட்ரண்டில் என்ன எழுதியிருக்கிறோம்? ஏஎஸ்டிசி, ஆல்னா ஏ எஸ் டி சி, ஏஎஸ்டிசின்னு பார்த்துருக்கோம். அப்போ ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஆல், இது எஸ்னா சில்வர், இது டீ, இது கப்ஸ். ஆல் சில்வர் டீ கப்ஸ்னு படிச்சுக்கலாம். இல்லாட்டா ஏஎஸ்டிசின்னு படிச்சுக்கோ, ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஆல்னா என்னென்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்ங்கிறது அந்த 0 டிகிரியிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் உள்ளது தான் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். சரியா, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் சொல்லிட்டோம். அப்போ அந்த நம்ம டீட்டாவை மாற்ற வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ங்கிறது 90 டிகிரிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் உள்ளது.
இதான் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனுன்னு பார்த்துருக்கோம். ஆல் சில்வர், சில்வர்னால் எஸ்ஸு. அப்போ சைன் டீட்டா மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் டீட்டா மட்டும் பாசிட்டிவாக இருக்கும், மற்றதெல்லாம் நெகட்டிவாக இருக்கும். காஸ் டீட்டா நெகட்டிவாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த குவாட்ரண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு டீட்டா நோட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை பைலேருந்து மைனஸ் பண்ணும். பைங்கிறது ஈக்குவல் டு 180 டிகிரி. அடுத்து தேர்ட் குவாட்ரண்ட்லாம் 180லேருந்து 270 டிகிரி வரைக்கும், 90 90 90. ஒரு குவாட்ரண்ட்னா கால் பகுதி, கால் பாகம் 1/4 4ஆக பிரிச்சிடுறோம். 4ல் ஒவ்வொரு பகுதியாக பார்க்குறோம். சரியா? 0 to 90, 90 to 180, 180 to 270, 270 to 360. 360ங்கிறது ஃபுல் ரொட்டேஷன், ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 டிகிரினா. தேர்டு குவாட்ரண்ட்டில் டேன் மட்டும் பாசிட்டிவ். சரியா? டேன் மட்டும் பாசிட்டிவ். அப்போ டீன் இருக்குது, டேன் பாசிட்டிவ். அந்த இடத்துல -π ப்ளஸ் டீட்டா. -πனா -180 டிகிரி ப்ளஸ் நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கிற டீட்டா. அடுத்து ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் சி தான் இருக்குது. ஆல் சில்வர் டீ கப்ஸ். சீனா காஸ், சீனா காஸ். அப்போ காஸ் பாசிட்டிவாக இருக்குது, சைன் நெகட்டிவாக இருக்குன்னா இது. இப்போ மைனஸ் டீட்டான்னு போடணும். என்ன ஆங்கிள் நம்ம நோட் பண்ணி வச்சோமோ முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுக்கோ. இந்த வேல்யூ தரவாக படித்து வச்சுக்கோ. இந்த வேல்யூ தரவாக படித்து வச்சுக்கோ. ஆங்கிள் முதல்ல படி. 0, 30, 45, 60, 90. இன்னொன்று 0, கால், அரை, முக்கால், 1. இது ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு அப்படியே நம்ம ரூட் எடுத்தோம்னா சைன் ஆன்சர் வந்துடும். 0க்கு ரூட் எடுத்தால் 0, 1/4க்கு ரூட் எடுத்தால் 1/2, 1/2க்கு ரூட் எடுத்தால் 1/√2, √3/4க்கு ரூட் எடுத்தால் √3/2, 1க்கு ரூட் எடுத்தால் 1. சரியா? இதுதான் சைனோட வேல்யூ. அடுத்து காசுக்கு அப்படியே ரிவர்ஸில் எழுதிரு. அப்படியே ரிவர்ஸ் 1, √3/2, 1/√2, 1/2, 0. இதுதான் காஸ். அப்போ நான் காஸ் 0 = 1, cos 30 டிகிரி = √3/2, cos 45 = 1/√2. அப்படி பார்க்கலாம். இப்போ நமக்கு வேல்யூஸில் இப்போ cos θ = √3/2 வந்திருக்குன்னா நம்ம என்ன எழுதிக்கணும்? θ = 30 டிகிரி அப்படின்னு வச்சுக்கணும். 30க்கு தான் அந்த வேல்யூ வரும். அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணணும். டேன் வேல்யூ வேணும்னா இதை அப்படி இதால் டிவைட் பண்ணிட்டா போதும். 0/1 0. இதை இதால் டிவைட் பண்ண 2 கேன்சல் ஆயிரும், 1/√3. இதை இதால் டிவைட் பண்ணால் அப்படி இந்த நம்பர் கேன்சல் ஆயிரும், ஆன்சர் 1. இதுலேயும் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2 கேன்சல் ஆயிரும், √3 மட்டும் வரும். அடுத்து 1/0, 0வால் எதையும் டிவைட் பண்ண முடியாது, அப்போ இன்ஃபினிட்டிவ். சரி, அவனுக்கு இவ்வளோ இது பார்க்க முடியலன்னா நீ பாட்டு √A இது tan inverse of B/A ஃபார்முலாலே நீ போட்டுடலாம். Find the modulus and principal value of the amplitude. சரியா? principal value of the amplitude. சரியா? டேரெக்டானா டீட்டான்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் அந்த டீட்டா என்ன குவாட்ரண்ட் பார்த்து போடுதோம்ல, அதுதான் principal value. ஃபஸ்ட்டு சம் பாரு. 1 - √3i. அப்போ 1ங்கிறது A, -√3ங்கிறது B. 1ங்கிறது A, -√3ங்கிறது B. அப்போ மாடுலஸ் வேல்யூ R = √A² + B². அப்போ √1² + √3a² பண்ணு, மைனஸும் பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ √2, √4, 4க்கு ரூட் எடுத்தால் 2. ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும். சரி, ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒரு இது மைனஸில் வந்துட்டு B = -√3 வந்துடுச்சு. சரியா? அப்போ cos θ = A/R. A வந்து 1, அப்போ 1/2. sin θ = B/R -√3/2. அப்போ நமக்கு சைன் தான் என்ன வந்திருக்கு? சைன் தான் நெகட்டிவாக வந்திருக்கு, காஸ் பாசிட்டிவாக வந்திருக்கு. சரியா? இன்னொன்று அந்த 1/2 √3/2. காசுக்கு 1/2, சைனுக்கு √3/2. எந்த ஆங்கிள்னு பார்த்து வச்சுக்கோ. காசுக்கு 1/2, சைனுக்கு √3/2. அப்போ எதுக்கு வந்திருக்கு? நமக்கு 60 டிகிரிக்கு தான். காசில் 1/2, சைனில் √3/2. அப்போ 60ங்கிறத டெம்ப்ரரியாக வச்சுக்கோ. 60ங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? காஸ் பாசிட்டிவ், சைன் நெகட்டிவ். அப்போ ஆல் சில்வர் டீ கப்ஸ், ஆல் சில்வர் டீ
கப்ஸ். சினா காஸ். காஸ் பாசிட்டிவாக எங்கே வருதுன்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து. சரியா, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ் வருது. ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? இங்கே டீட்டா, இங்கே மைனஸ் டீட்டான்னு பார்த்தோம். சரியா, அப்போ மைனஸ் டீட்டா. நம்ம இது ரெண்டையும் வச்சு என்னென்னு பார்த்தோம்? அப்ராக்சிமேட்டாக 60 டிகிரின்னு பார்த்து வச்சுருந்தோம். அப்போ நெகட்டிவ் காஸ் வந்து பாசிட்டிவ், சைன் நெகட்டிவ். அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் மைனஸ் டீட்டா, அப்போ மைனஸ் 60 டிகிரி அப்படின்னு முடிச்சிடலாம். அதான் பிரின்சிபல் வேல்யூ. மாடுலஸ் ஆம்ப்ளிடியூட் ஃபார்முங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, போலார் ஃபார்ம் தான். இசட் ஈக்குவல் டு ஆர் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. நம்ம கண்டுபிடிச்ச டீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணு. ஆருக்கு பதிலாக 2 காஸ், டீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் 60 டிகிரி ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் 60 டிகிரி. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ, காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா. காசுக்குள்ளே மைனஸ் டீட்டா வந்தாலும் மைனஸ் என்னவா மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ஆனால் சைனுக்குள்ளே அப்படி வராது. சைன் ஆஃப் மைனஸ் 60 ஈக்குவல் டு மைனஸ் சைன் 60. அதனால் இந்த ப்ளஸ் சைன் என்ன ஆயிரும்? மைனஸாக மாறிடும். அதே மாதிரி தான் அடுத்த சம் செஞ்சுருக்காங்க. மாடுலஸ் செஞ்சிருவேன். இந்த டீட்டா மட்டும் சொல்கிறேன். நமக்கு காசும் நெகட்டிவ், சைனும் நெகட்டிவ். 1/2 √3/2. 1/2 √3/2னா அப்ராக்சிமேட்டாக என்ன வரும்? நமக்கு 60 டிகிரியில் வரும். காசும் நெகட்டிவ், சைனும் நெகட்டிவ். அப்போ அந்த குவாட்ரண்ட் பாரு. ஆல் சில்வர் டீ கப்ஸ். ASTC. ASTC. நமக்கு என்ன வந்திருக்கு? ரெண்டுமே நெகட்டிவ். இங்கே சைன் பாசிட்டிவ், இங்கே காஸ் பாசிட்டிவ், இங்கே எல்லாமே பாசிட்டிவ். அப்போ ரெண்டுமே நெகட்டிவ்னா எங்கே வந்துடுது? நமக்கு தேர்டு குவாட்ரண்ட்டில் வருது. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்ட் குவாட்ரண்ட்டில் வருது. அப்போ என்ன பண்ணு? தேர்ட் குவாட்ரண்ட்டில் நம்ம என்னென்னு போட்டிருப்போம்? தேர்ட் குவாட்ரண்ட்டில் இங்கே டீட்டா, இங்கே மைனஸ் டீட்டா, இங்கே பை, இங்கே மைனஸ் பை போட்டுக்கோ. இந்த டீட்டா இந்த சைடு கொண்டு வா. அப்போ என்ன வரும்? மைனஸ் டீட்டா. மைனஸ் டீட்டா இங்கே கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் டீட்டா. இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் மைனஸ் பை ப்ளஸ் டீட்டா, மைனஸ் பை ப்ளஸ் டீட்டா. அப்போ மைனஸ் பைனா என்னது? 180 டிகிரி. அப்போ 180 டிகிரி மைனஸ் 180 ப்ளஸ் அப்ராக்சிமேட்டாக டீட்டா என்னென்னு பார்த்தோம்? 60 டிகிரின்னு பார்த்தோம். மைனஸ் 180 ப்ளஸ் 16 வந்துடும், மைனஸ் 120 டிகிரி வந்துடும். மாற்றி எழுதியிருக்கு. ஆல் சில்வர் டீ கப்ஸ். ரெண்டுமே பாசிட்டிவ்னா இந்த ரூலுக்கே போக வேண்டாம். tan இன்வர்ஸ் b/a போட்டுடலாம். இதை பாரு, tan இன்வர்ஸ் b/a ரெண்டும் பாசிட்டிவ்னால tan இன்வர்ஸ் 1/1, tan இன்வர்ஸ் 1. அப்போ அந்த டீட்டாவில் டேனில் எப்போ 1 வருது? 45 டிகிரிக்கு வருது. இந்த சம் மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடின்னு இருக்காங்க. ஆனால் நமக்கு a + IBங்கிற ஃபார்மில் கொடுக்கல. அப்போ நம்ம எந்த சம் கொடுத்தாலும் a + IBக்கு மாற்றிட்டு நம்ம செய்யணும். சிம்பிளிஃபிகேஷன் தான். சம் பார்த்தாலே புரியும். சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு AB கண்டுபிடி, மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடி, காஸ் டீட்டா சைன் டீட்டா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இதில் நமக்கு 7, 25 அந்த மாதிரிலாம் வருது. இதெல்லாம் நம்ம டேபிளில் கிடையாது. டேபிளில் நமக்கு என்னது? 1/2, 1/√2, √3/2 அந்த மாதிரி வேல்யூஸ் தான் வருது. 7லாம் வராது. அதனால் நம்ம tan இன்வர்ஸ் b/a போட்டுடலாம். b/a போட்டோம்னா 25, 25 கேன்சல் ஆயிரும். -7 tan இன்வர்ஸ் ஆஃப் -7 அப்படியே வச்சுக்கோ. நிறைய எக்ஸசைஸ் சம் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுப்பார். ஒரு சம் செஞ்சுருக்கேன். 1 + √3i. AB நோட் பண்ணிக்கோ. ஆர் வேல்யூ ரெண்டும் பாசிட்டிவ்னால tan இன்வர்ஸ் b/a போட்டுடலாம். tan இன்வர்ஸ் √3. அப்போ டேனில் √3 எப்போ வருது? நமக்கு 60 டிகிரி. 0, 30, 45, 60. 60 டிகிரிக்கு √3 வருது. அப்போ டீட்டா ஈக்குவல் டு 16 போட்டு. அடுத்து இதே மாதிரி தான். பி நெகட்டிவ் வந்திருக்கு. அப்போ tan இன்வர்ஸ் போட முடியாது. காஸ் டீட்டா சைன் டீட்டா ஃபார்முலாவில் போடும். மாடுலஸ் ஆம்ப்ளிடியூட் இந்த சம் ஏற்கனவே நம்ம
இதுக்கு முன்னாடி ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடின்னு சொல்லும்போது செஞ்சுருக்கோம். சரியா, அது கவனமாக பாரு, கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். உனக்கு சிம்பிளிஃபிகேஷன் பாரு. முதல்ல ஒவ்வொரு டேர்மாக வச்சு அதில் உள்ள எல்லா டேர்மும் மல்டிப்ளை பண்ணு. மல்டிப்ளை பண்ணும்போது கவனமாக பண்ணு. நம்பர் இன்ட்டு நம்பர், ஐ இன்ட்டு ஐ, ரூட் நம்பர் இன்ட்டு ரூட் நம்பர், ஒழுங்காக பண்ணு. சரியா, சிம்பிளிஃபை பண்ணிட்டா √3 + i வரும். அதுக்கப்புறம் மாடுலஸ் ஃபார்முலா போடு, ஆம்ப்ளிடியூட் போடு. அதுக்கப்புறம் போலார் ஃபார்ம் கேட்டாங்கன்னா எழுது, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எழுதி வச்சிரு. r cos θ + i sin θ போட்டுடலாம். இதுவும் அதே மெத்தடு தான். சரியா, மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் பண்ண வேண்டியது i இன்ட்டு ஐனா i² வரும். i² எந்த இடத்துல வந்தாலும் அதுக்கு பதிலாக ஒரு -1 போடணும். அதுக்கு தான் சர்க்கிள் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆரும் தீட்டாவும் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணேன். சரியா, இப்போ மாடுலஸ் ஆம்ப்ளிடியூட் ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. அடுத்து யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா, இப்போ யூனிட் 1ல் எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. சரியா, இப்போ உனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தாலும் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். சரியா, எல்லாம் நோட்டில் எழுதி வை. கேட்கும் போதே நோட்டு வச்சு எழுதி பார்த்தே கேளு, இன்னொரு தடவை கேளு. சரியா, அந்த ஒரு டாபிக்னால் திரும்ப திரும்ப போட்டு கேட்கலாம்.